எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுகளுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று வியாழக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்டுத் தர கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சனிக்கிழமை மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 17 மீனவர்கள் உட்பட முன்னதாக சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள சுமார் 150க்கும் மேற்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இலங்கை கடற்படை வசம் உள்ள நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 175க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி இன்று காலை முதல் தங்கச்சிமடம் வலைசை பேருந்து நிலையத்தில் விசைப்படகு மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வயிற்று பிழைப்புக்காய் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், எனவே இலங்கை சிறையில் உள்ள தங்கள் உறவினர்களை விரைந்து மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதனிடையே மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று 3வது நாளாகவும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 23ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகையும் அதில் சென்ற 17 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க. கடந்த ஜூன் மாதம் தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் மீன்பிடிக்க சென்றதுக்கு அப்புறம் 30க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் நாட்டுப்படகுகளையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது பண்ணி கொஞ்சம் பேர் மட்டுமே விடுதலையாக இருக்கிறாங்க. 21 மீனவர்களுக்கு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் தண்டனை விதிச்சிருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை அபராதம் போட்டிருக்காங்க. இல்லைன்னா 6 மாதம் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கணும்னு சொல்லி விதிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில சிறையில் இருக்கிற மீனவர்களுக்கு மனித உரிமை மீறல் செயலாம் செஞ்சு மொட்டையடிச்சுலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறோம். உடனே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும், இந்த தண்டனை கைதிகளையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம பல லட்சம் கோடி அந்நிய செலவாணிட்டு கொடுக்கிற தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. உடனே பாரத பிரதமர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை உடனே தீர்க்கணும். இலங்கையிலேயும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. எங்களுக்கு இரு நாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்று தரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.